இன்றைக்கான தேவ வார்த்தை அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த வசனம் சங்கீதத்தை எழுதிய தாவீது சொல்லுறார். உண்மையில் தாவீது எல்லா காரியத்திலையுமே தேவனை முன்பாக வைத்து கொண்டுதான் அவர் செய்தார். அதனால அவர் செய்த எல்லா காரியத்திலையுமே அவர் ஜெயம் பெற்றுக்கொண்டார். தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு போகும்பொழுது கோலியாத் நிறைய ஆயுதங்களை எடுத்து கொண்டு வரார். ஆனாலும் தாவீது, நீயோ பட்டயத்தோடும் கேடயத்தோடும் வருகிறாய், நானோ என் தேவனுடைய நாமத்தினால் மாத்திரம் வருகிறேன் என்று சொல்லி அவர் தேவனை மாத்திரம் நம்பி முழுவதுமாக அவரிடத்தில் காரியத்தை ஒப்பு கொடுத்து அவரையே தன்னுடைய வலது பாரிசத்தில் வைத்திருந்து கோலியாத்தை ஜெயிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவனை எங்களுக்கு முன்பாக வைத்திருந்து தேவனை நாங்கள் நம்பி ஒரு காரியத்தை செயற்படுத்துவோமா இருந்தால் நாங்கள் யாராலும் அசைக்கப்படுகிறதில்லை. எங்களுடைய ஊழிய பாதையிலும் சரி, சாதாரணமாக எங்களுடைய வாழ்க்கை பாதையிலும் சரி, தேவனை நாங்கள் வலது பாரிசத்தில் வைத்திருப்போமா இருந்தால் எங்களை யாராலும் அசைக்க முடியாது. எங்களுடைய அஸ்திவாரம் தேவனா இருந்தால் அந்த அஸ்திவாரம் அசைக்கப்படுகிறதில்லை. நாங்கள் தேவனை நம்பி ஒரு காரியத்தில் அடியெடுத்து வைப்போமா இருந்தால் எதிரில் எரிகோ மதில் இருந்தால் என்ன, செங்கடல் இருந்தால் என்ன, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் யாரை நம்புகிறோம், யாரை நம்பி பயணிக்கிறோம் என்றதை பொறுத்து தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுது. நாங்கள் மனுஷரை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பதே நலம். தேவனை நாங்கள் நம்பி தேவனை விசுவாசித்து ஒரு காரியத்தை நாங்கள் செய்வோமா இருந்தால் தேவனை எங்களுடைய வலது பாரிசத்தில் எப்பொழுதுமே நாங்கள் வைத்துக் கொள்வோமா இருந்தால் எங்களை யாராலையும் அசைக்க முடியாது. எங்களுடைய அஸ்திவாரம் தேவனா இருந்தால் எப்பொழுதுமே எங்களுடைய வலது பாரிசத்தில் தேவன் இருப்பாரா இருந்தால் எங்களை யாராலையும் அசைக்க முடியாது. Have a hopeful day.